ஹாய், ஹலோ, வணக்கம். இப்ப என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தின் கிளர்ச்சிய தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 10த் புக்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, இது பாளையக்காரர்கள பத்தியும், வேலுப்புரட்சி பத்தியும் நம்ம இதுல பார்ப்போம். சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ம். ஆங்கிலேயர்கள் வந்து பாளையக்காரர்களை எவ்வாறு குறிப்பிட்டனர்? ஆங்கிலேயர் வந்து பாளையக்காரர்கள போலிகார்ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பாளையக்காரர்கள ஃபர்ஸ்ட்டு எங்க வந்து அறிமுகப்படுத்துறாங்கன்னா, காகதி அரசு தான் ஃபர்ஸ்ட்டு அறிமுகப்படுத்துது. அது யாரோட ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா, பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்துல பண்றாங்க. பிரதாபருத்திரன் ஆட்சி காலத்துல கா பாளையக்கார முறை அறிமுகப்படுத்துது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எப்ப அறிமுகப்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர், மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து 1529ல வந்து அரிநாதரின் உதவியோடு அறிமுகப்படுத்துறாரு. ஓகேங்களா? அரிநாதரின் உதவியோடு 1529ல விஸ்வநாத நாயக்கர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, பாளையக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்களாம். ஓகேங்களா? 72 பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க. இவங்களுடைய காவல் காக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னா, படிகாவல், அரசு காவல்னு சொல்லுவாங்க. படிகாவல், அரசு காவல்னு சொல்லுவாங்க. இவருடைய காவல் காக்கும் முறை பார்த்தீங்கன்னா, அப்புறம் இங்க அமைந்த முக்கியமான பாளையங்கள் பார்த்தீங்கன்னா, கிழக்கில் அமைந்த பாளையங்கள், மேற்கில் அமைந்த பாளையங்கள் 2ஆ பிரிப்பாங்க. இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிழக்கில் அமைஞ்ச பாளையங்கள். இங்க அப்புறம் மேற்கில் அமைந்தவை பார்த்தீங்கன்னா, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, சேத்தூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மேற்கில் அமைஞ்சவை. ஓகேங்களா? அப்புறம் பூலித்தேவர். பூலித்தேவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பாளையக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பாளையக்காரர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகேங்க. பூலித்தேவரின் கூட்டமைப்பில் இணையாத முக்கிய பாளையங்கள். பூலித்தேவரின் கூட்டமைப்பில் இணையாத முக்கிய பாளையம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. சிவகிரி, எட்டயபுரம், பாஞ்சாலக்குறிச்சி. இது 3ம் வந்து அவர் பூலித்தேவரின் கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்காது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்னல் ஹேரன் தலைமையில் கம்பெனி படையுடன் நவாபின் கூடுதல் படையுடன் மாபுஸ் கான் வந்து தலைமையேற்று வந்து திருநெல்வேலிக்கு போயிருப்பாரு. மாபுஸ் கான் வந்து தலைமையேற்று திருநெல்வேலிக்கு போயிருப்பாரு. யாரோட படையுடன் பார்த்தீங்கன்னா, கம்பெனி படையினருடனும் நவாபின் கூடுதல் படையுடனும் போயிருப்பாரு. ஆனா பூலித்தேவர் எப்படி இருப்பாருன்னா, திருவிதாங்கூர் படைகளோட 2000 படைகளை கேட்டு வாங்கி, அவரோட காலக்காடு போர் சேர்த்து வாங்கி, மாவுஸ் கானோட காலக்காடு போர்ல போரிட்டு இருப்பாரு. ஆனா அதுல வெற்றி பெற்றிருப்பாரு. ஓகேங்களா? காலக்காடு போர்ல வெற்றி பெற்றிருப்பாரு. திருவிதாங்கூர் படை வந்து 2000 வீரர்கள் வந்து சேர்ந்திருக்கும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்புறம் யூசுப் கான் வந்திருப்பாரு. யூசுப் கான் வந்து பார்த்தீங்கன்னா, மருதாயத்துல போரிட்டு இருப்பாரு. அவரோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா, கான் சாஹிப், அப்புறம் மருதாயகம்னு சொல்லுவாங்க. மத மாற்றத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மருதாயகம் இருந்தது. அப்புறம் வந்து பாண்டிச்சேரி போயிட்டு மத மாற்றம் பண்ணியிருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து திருச்சிராப்பள்ளியிலிருந்து செப்டம்பர் 1760 அன்று பீரங்கி படை வந்து சேர்ந்தது. அன்னிதான் வந்து சேர்ந்தது. அதுவரைக்கும் அவரு புலிகளோட போரே இல்ல. அது வரைக்கும் சைலன்ட்டா இருந்தாரு. 1861 தான் மே 16 அன்று தான் புலித்தேவரின் முக்கிய கோட்டையில யூசுப் கான் கட்டுப்பாட்டுக்கு வந்தது. அங்கதான் வந்து போரிடுறாரு. 1761 மே 16 அன்று போரிடுறாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர். நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் 3ம் வந்து அவரு கைப்பற்றியிருப்பாரு. ஓகேங்களா? 1761 மே 16 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூசுப் கான் வந்து புலித்தேவர் முக்கிய கோட்டையிலே கைப்பற்றியிருப்பாரு. திருச்சிராப்பள்ளியிலிருந்து எப்ப வந்து பீரங்கி படை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 1760 60 இங்க 61 ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து மறைமுகமா பார்த்தீங்கன்னா, பாளையக்காரோட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மருதநாயகம் அதாவது யூசுப் கான். இவரு பார்த்தீங்கன்னா, பாளையக்காரோட மறைமுகமா பேச்சு நடத்தியதால வந்து 1764 வந்து நம்பிக்கை துரோக சட்டம், அதாவது நம்பிக்கை துரோக குற்றம் சரிங்களா? நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தி தூக்கிலிட்டுருப்பாங்க. யாரு பார்த்தீங்கன்னா, யூசுப் கான வந்து கம்பெனி படை வந்து தூக்கிலிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1764ல பார்த்தீங்கன்னா, மீண்டும் நெற்கட்டும் சேவல புலிகள் கைப்பற்றுவாரு. நெற்கட்டும் சேவல மீண்டும் புலிகள் கைப்பற்றுவாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1764 ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1767ல பார்த்தீங்கன்னா, கம்பெனியின் படை வந்து கேம்பல் தலைமையில வந்து ஒரு தோற்கடிக்கப்பட்டிருக்கும். கேம்பல் தலைமையில வந்து தோற்கடிக்கப்படுவார். அப்புறம் வந்து இவர் வந்து 4 இருந்த நிலையில் காலமாயிருப்பார் அதுக்கப்புறம். ஒண்டிவீரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூலித்தேவரின் படைப்பிரிவு 1க்கு தலைமையேற்றவர். பூலித்தேவரின் படைப்பிரிவுல தலைமையேற்றவர் ஏதோ ஒரு துறைக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் இருக்காரு பாத்தியா? ராமநாதபுரம் செல்லமுத்து அவருடைய மகள். ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியின் மகள் தான் வந்து வேலு நாச்சியாரு. தனது 16வது வயதில் வந்து சிவகங்கை முத்துவரகநாதரை வந்து மணந்து வெள்ளச்சி நாச்சியார் என்ற குழந்தையை பெற்றிருப்பாங்க. வெள்ளச்சி நாச்சியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட மகள். முத்துவரகநாதர் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஹஸ்பண்ட். ஓகேங்களா? 1772ல பார்த்தீங்கன்னா, ஆர்காட் நவாப் மற்றும் கர்னல் பான்ஜோர் தலைமையில் வந்து காளையார் கோவில் போர்ல வந்து முத்துவரகநாதர் வந்து போரிட்டு இருப்பாரு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவரகநாதர் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுருவாரு. 1772ல ஓகேங்களா? அதுக்கப்புறம் இத பழி வாங்கறதுக்காக பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாரும், வெள்ளச்சி நாச்சியாரும் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பழி வாங்கணும் எண்ணம் அப்படியே தான் இருக்கும். ஆனா அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு யார்ட்ட போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கோபால நாயக்கர் பாதுகாப்புல இருந்திருப்பாங்க 8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள் வந்து கோபால நாயக்கர் பாதுகாப்புல இருந்திருப்பாங்க. இவரு கோபால நாயக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவர்.
இவர் ஒரு பாளையக்காரரா இவரும். திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவரா இருந்திருப்பாரு கோபால் நாயக்கர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்புறம் இன்னும் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா, இவரோட படைத்தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன மருது, பெரிய மருது இருந்திருப்பாங்க. சின்ன மருது பார்த்தீங்கன்னா, படைத்தளபதியா சாரி பெரிய மருது தான் படைத்தளபதியா இருந்திருப்பாங்க. சின்ன மருது வந்து ஆலோசகரா இருந்திருப்பாரு. இவரோட அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாண்டவராயன். ஒரு பெண் படையின் தளபதியா இருந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குயிலி தான் அவங்க இருந்திருப்பாங்க. இது எப்போ வந்து அவங்க திரும்ப மீட்டிருப்பாங்க சிவகங்கைய, 1780ல வந்து மீட்டிருப்பாங்க. 1780 மீட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விஜயதசமி நாள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1796ல வந்து வேலு நாச்சியார் செத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அது கொஞ்சம் எழுதல நானு. மிஸ் ஆயிட்டு இருக்கு எங்கேயோ. ஓகேங்களா. வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனுடைய மகன். ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனுடைய மகன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன். ஓகேங்களா. ஜூம் ஆயிட்டு இருக்கு. ம். அவர் எப்ப வந்து பொறுப்பேற்றவர் பார்த்தீங்கன்னா, 30வது வயதுல வந்து பொறுப்பேற்றிருப்பாரு. இவர் எதுக்கு போரிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் எதிர்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நவாப்புக்கு வந்து 6ல் ஒரு பங்கு வந்து வரியா வந்து குடுத்துருப்பாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து. வாங்குற பாளையக்கார வரி வசூல் பாத்தியா? அதுல பார்த்தீங்கன்னா, 6ல ஒரு பங்கு நவாப்பிற்கு குடுத்துருப்பாங்க. வசூலிக்கப்பட வேண்டிய நிலவரி பார்த்தீங்கன்னா, 3310 பகோடாவா இருந்தது. 3310 பகோடாவா இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1798ல. அப்புறம் 1798ல ஆர்காட் சாரி 1798 ஆகஸ்ட் 18ல பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல வந்து ஜாக்சன் வந்து கட்டபொம்மன சந்திக்குமாறு சொல்லியிருப்பாரு. ஆனா, அன்னைக்கு வந்து அவர் போயிருக்க மாட்டாரு. ஓகேங்களா. ஜாக்சன் வந்து மாவட்ட ஆட்சியர் அப்போ. ஓகேங்களா. 1798ல பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 19 அன்னைக்கு தான் சந்திச்சிருப்பாரு. 1798 செப்டம்பர் அப்போ வந்து சந்திச்சிருப்பாரு. வந்து நடுவுல வந்து சந்திக்க சொல்லுவாரு இந்த டேட்லாம் வந்து. ஆனா வந்து அவரு சந்திச்சிருக்க போய் சந்திக்க போயிருப்பாரு. ஆனா அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துல மோதல் வந்திருக்கு. என்னன்னா, அன்னைக்கு வந்து 1798 செப்டம்பர் 19 அன்னைக்கு ஜாக்சன் சந்திக்கிறதுக்காக வீரபாண்டிய போயிருப்பாரு. அங்க வந்து அவருக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்கும். அவர் வந்து அசிங்கப்படுத்தியிருப்பாங்க கட்டபொம்மன. அப்போ வந்து ஊமதுரை வந்து தன் படையோட வந்து அங்க வந்து காப்பாத்திட்டு இருப்பாரு கட்டபொம்மன. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லெப்டினன்ட் கிளார்க் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. லெப்டினன்ட் கிளார்க் வந்து அப்போ கொல்லப்பட்டிருப்பாரு. ஜாக்சன் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயத்தால ஜாக்சன் இடைநீக்கம் செய்யப்பட்டு புதிய ஆட்சியாளராக பார்த்தீங்கன்னா, எஸ்.ஆர். லூஷிங்டன் வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. எஸ்.ஆர். லூஷிங்டன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவரு வந்து விசாரிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நடந்த குற்றங்கள்லாம் ஒத்துன்னு இருப்பாரு. இந்த மாரி நடந்ததுன்னு சொல்லியிருப்பாரு வந்து கட்டபொம்மன். அதனால நிலுவைத் தொகையில வந்து 1080 பகோடாவ நீக்கிருவாங்க. அப்புறம் 2230 பகோடா மட்டும் குடுத்தா போதும்னு சொல்லியிருப்பாங்க. அது வரைக்கும் கட்டணம் செலுத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நடந்ததெல்லாம் அசிங்கப்படுத்த நினைச்சு கட்டபொம்மன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தென்னிந்திய கூட்டமைப்புல போய் சேர்ந்துட்டு இருப்பாரு. தென்னிந்திய கூட்டமைப்புல போய் கட்டபொம்மன் சேர்ந்துட்டு இருப்பாரு. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, இத சேர்ந்ததால மேஜர் பானர்மன் வந்து காளையார்கோவில தாக்கியிருப்பாரு. மேஜர் பானர்மன் வந்து காளையார்கோவில தாக்கியிருப்பாரு. ஆனா என்ன பண்ணியிருப்பாரு, அவர் கோட்டைக்குள்ளேயே இருந்திருப்பாரு. வெளிய வந்து தாக்காம உள்ள இருந்தே தாக்கியிருப்பாரு. கோட்டை வெளிய வராம. அதனால என்ன பண்ணியிருப்பாரு, வானரமேன் வந்து பார்த்தீங்கன்னா, ராமலிங்கர தூது அனுப்பியிருப்பாரு. ராமலிங்கர தூது அனுப்பியிருப்பாரு பார்த்தீங்கன்னா. அவரு பார்த்தீங்கன்னா, போரிட அந்த சிகிரா போகவே பார்த்தீங்கன்னா, அப்புறம் பாஞ்சாலங்குறிச்சி சாரி காளையார்கோவிலேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாரு கட்டபொம்மன். அங்க தப்பிச்சு ஓடின கட்டபொம்மன பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசுகளால் பிடிபட்டிருப்பாரு. அவங்க செஞ்ச துரோகத்தால அவங்க வந்து மறைமுகமா மாட்டி விட்டுருப்பாங்க. எட்டயபுரம் புதுக்கோட்டை அரசுகளால. பார்த்தீங்கன்னா, அவர் அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியார். சிவசுப்பிரமணியார் பார்த்தீங்கன்னா, நாகலாபுரத்துல வந்து செப்டம்பர் 13 அப்போ வந்து தூக்கிட்டு இருப்பாங்க. நாகலாபுரத்துல செப்டம்பர் 13. அப்ப கட்டபொம்மன் பார்த்தீங்கன்னா, கயத்தாறுல அக்டோபர் 16. அக்டோபர் 16, செப்டம்பர் 13 இது நாகலாபுரம், கயத்தாறு. ஓகேங்களா. அது மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா, இங்க 1801ல பார்த்தீங்கன்னா, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்க. 1801ல திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிட்டிருப்பாங்க. இந்த அறிக்கை எங்கெங்கலாம் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நவாப் கோட்டையிலயும், ஸ்ரீரங்கம் கோவில் சுவற்றிலும் ஒட்டியிருப்பாங்க. நவாப் கோட்டையிலும், ஸ்ரீரங்கம் கோயிலையும் ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் இவங்க வந்து மருது சகோதரர் யாருன்னா, சின்ன மருது, பெரிய மருது சேர்த்து தான் மருது சகோதரர்னு சொல்லுவாங்க. இவர் பார்த்தீங்கன்னா, 1848ல பொறந்து 1801ல பெரிய மருது பொறந்து செத்துட்டு இருப்பாரு. சின்ன மருது பார்த்தீங்கன்னா, 1853லயும் பொறந்து 1801ல செத்துட்டு இருப்பாங்க. பெரிய மருது பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாரோட படைத்தளபதியா இருந்திருப்பாங்க. சின்ன மருது பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியாரோட தலைமை ஆலோசகரா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. 1801 நவம்பர் 16ல வந்து திருப்பதி கோட்டையில இவங்க 2 பேரும் தூக்கிலிட்டுருப்பாங்க. 1801ல நவம்பர் 16. அக்டோபர் 16 கட்டபொம்மன், நவம்பர் 16 திருப்பதி கோட்டையில மருது சகோதரர் போட்டு தூக்கிலிட்டுருப்பாங்க. அவர் கயத்தாறுல இவங்க திருப்பதி கோட்டை. அங்க அக்டோபர் 16 இங்க நவம்பர் 16.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 1899ல விட்டுருப்பாங்க கட்டபொம்மன. இவங்க வந்து 1801 ஓகேங்களா? சிங்க் பண்ணி படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்களின் கழகம் வந்து தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்க. தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. மருது சகோதரர்களின் கழகம் தான் சொல்லுவாங்க. இத வந்து 2வது பாளையக்காரர் போர்ன்னு சொல்லுவாங்க. 2வது பாளையக்காரர் போர்ன்னு சொல்லுவாங்க இத. ஓகேங்களா? அவங்க வந்து பாளையக்கார முறை எப்படி நீக்கியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடக உடன்படிக்கையின்படி கர்நாடக உடன்படிக்கையின்படி 1801 ஜூலை 31ல நீக்கியிருப்பாங்க. ஜூலை 31ல கர்நாடக உடன்படிக்கை நீக்கியிருப்பாங்க. ஜூலை 31 வேற எங்க வரும்னா, 1805ல ஜூலை 31 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை தூக்கிலிட்டுருப்பாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சங்ககிரியில. ஓகேங்களா? தீரன் சின்னமலை பாருங்க. தீரன் சின்னமலை 1756ல பொறந்து 1805ல செத்துட்டுருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா, எங்க பொறந்தாரு பார்த்தீங்கன்னா, பழையக்கோட்டை மண்டாடியார் பட்டம் பெற்ற குடும்பத்தில பொறந்திருப்பாரு. பழையக்கோட்டை மண்டாடியார் பட்டம் பெற்ற குடும்பத்தில் இவர் பொறந்திருப்பாரு. இவர் பார்த்தீங்கன்னா, திப்புவின் திவானான முகமது அலியுடன் போரில் ஈடுபட்டிருப்பாரு. ஆனா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வரி பணத்த முதல்ல புடுங்கியிருப்பாரு. வரி பணத்த புடுங்கிட்டு, தீரன் சின்னமலை என்ன பண்ணியிருப்பாருன்னா, திப்பு கிட்ட போய் சொல்லு, இந்த சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலை சாரி சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலை தான் வந்து இத புடுங்கிட்டாரு அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நொய்யல் ஆற்றங்கரையில திவானின் திவான் படையாது பத்தியா முகமது அலி. அங்க திப்புவின் திவான் முகமது அலியா அவர் வந்து போரிட்டு இருப்பாரு நொய்யல் ஆற்றங்கரையில ஓகேங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெற்றிருப்பாரு ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, திப்புவிடம் இணைந்து ஆங்கிலேயர் எதிர்த்தார் பின்பு. திப்புவுடன் யாராவது சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா, திப்புவுடன் இணைந்து ஆங்கிலேயர் எதிர்த்திருப்பாரு அப்புறம். அவர் திப்புவோட வந்து சாவடிச்சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த கோட்டை அங்கேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டையை எழுப்பி அங்கிருந்தே போரிட்டு இருப்பாரு ஆங்கிலேயர. அந்த இடத்த வந்து ஓடா நிலைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? ஓடா நிலைன்னா, கோட்டை விட்டு வெளியேறாம போரிட்ட இடத்த ஓடா நிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் எப்போ தூக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 1805ல ஜூலை 31ல அன்று சங்ககிரி கோட்டையில் தூக்கிட்டு இருப்பாங்க. 1805 ஜூலை 31 ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, வேலூர் புரட்சி பார்த்தீங்கன்னா 1806ல நடந்திருக்கும். 1806 ஜூலை 10 அன்று அதிகாலையில 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகளின் சிப்பாய்கள் புரட்சியில் இறங்கினர். 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவுகள் ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஸ்டார்டிங் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 10 அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து முதலில் பலியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் பேன்கோர்ட் தான் முதல்ல பலியாயிருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீகாரஸ் வந்து கொல்லப்பட்டிருப்பாரு. அப்புறம் கோட்டை அருகே சூழல் சுமார் கடந்து சென்ற மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து பார்த்தீங்கன்னா, சூழலை விசாரிக்கிறதுக்கு முற்பட்டு அவர் உடல் தோட்டக்காலால் துவைக்கப்பட்டிருக்கும். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து வேலுக்கோட்டை அருகே வந்திருப்பாரு. இந்த சூழலை விசாரிக்கிறதுக்காக. அவர் பார்த்தோம்னா உடல்ல வந்து தோட்டக்கால் வந்து துவைக்கப்பட்டிருக்கும். மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஓகேங்களா? அப்புறம் மேஜர் கூட்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா? மேஜர் கூட்ஸ் வந்து ஆட்காட்டின் குதிரைப்படை தளபதி ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்திருப்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் கூட்ஸ் தான் வந்து ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்திருப்பாரு. ஜில்லஸ்பி பார்த்தீங்கன்னா, கேப்டன் யங் தலைமையில் வந்து கோட்டைக்கு வந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா, திப்புவின் மூத்த மகன் வந்து பதேயதிரை வந்து மன்னராக பிரகடனம் செஞ்சிருப்பாங்க. திப்புவின் மூத்த மகன் பதேயதிரை வந்து மன்னராக பிரகடனம் செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜில்லஸ்பி வந்து கோட்டைக்கு வந்திருப்பாரு. இந்த கோட்டையில வந்து வந்த ஒரு 10 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா, கோட்டையை தன் கைக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்காகத்தான் கொஞ்சம் அடக்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படி நடந்ததுன்னு விசாரிச்சிருப்பாங்க. விசாரணைக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 நபர்கள பீரங்கியாலும், 5 நபர்கள துப்பாக்கியாலும், 8 நபர்கள தூக்கிலிட்டும் கொண்டிருப்பாங்க. 6 நபர்கள் பீரங்கியாலும், 5 நபர்கள் துப்பாக்கியாலும், 8 நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிலிட்டும் கொல்லப்பட்டிருப்பாங்க. கர்னல் ஜில்லஸ்பிக்கு வந்து 7000 பகோடாக்கள் வெகுமதியாக கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு பார்த்தீங்கன்னா 7000 பகோடாக்கள் வெகுமதியாக விட்டுருப்பாங்க இந்த கழகத்தை அடக்கியதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க தலைமை தளபதி ஜான் கடாக் தான் அங்க தலைமை தளபதி ஜான் கடாக் மற்றும் உதவி தளபதி வந்து அக்னியு மற்றும் ஆளுநர் வில்லியம் பென்னிங் பிரபு பதவி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. இந்த கோட்டை நடக்குது காரணமா இவங்களும் சொல்லி சரியா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஜான் கடாக்கையும் அக்னியையும் வில்லியம் பென்னிங்கும் அது யாரு பார்த்தீங்கன்னா தலைமை தளபதி. அக்னி யாரு பார்த்தீங்கன்னா உதவி தலைமை தளபதி. ஆளுநர் அப்போ வந்து சென்னை ஆளுநராக இருந்தது வில்லியம் பென்னிங் பிரபு. அவங்க எல்லாரையும் பதவி நீக்கம் செஞ்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா முடிச்சுள்ள பார்த்தீங்கன்னா பூலிதேவர் தோக்கடிச்சவர் கேம்பல் ஓகேங்களா? அப்புறம் கட்டபொம்மனை தோக்கடிச்சவர் பார்த்தீங்கன்னா மேஜர் பானர்மேன் ஓகேங்களா? அப்புறம் வேலூர் புரட்சி அப்போ பார்த்தீங்கன்னா தலைமை தளபதியா இருந்தது யாரு? ஜான் கடாக். அப்புறம் உதவி தளபதியா இருந்தது அக்னியு.
முதல்ல பலியானவங்க யாரு? கர்னல் பேன்கோர்ட். புரட்சி அடக்கியவர் ஜில்லஸ்பி. ஓகேங்களா? ஜில்லஸ்பி வந்து புரட்சி அடக்கியிருப்பாரு. முதல்ல பலியானவர் வந்து கர்னல் பேன்கோர்ட். அத உதவி தளபதி யார் பார்த்தீங்கன்னா அக்னியும், தளபதி வந்து ஜான் கிராடாக். ஓகேங்களா? அப்புறம் முத்தொடுனார் பார்த்தீங்கன்னா, மறைச்சிட்டு இருக்கு எனக்கு. அப்படின்னு சொல்லிடுறேன். முத்தொடுனார் அது யாருன்னா ஆர்காட் நவாப்பும் கர்னல் பேன்சோர் அப்புறம் ஆர்காட் நவாப் இவங்க 2 பேரும் தான் போரிட்டு இருப்பாங்க. முத்தொடுனார் செத்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அவ்வளவுதான். மேக்ஸிமம் இது எடுத்திருக்கோம். 10th புக்ல இருந்த கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். ஈஸியா தான் இருந்தது. ஈஸியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, எதனா மிஸ்டேக் ஏதாவது சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்க்குறேன். சரி, ஓகேங்களா? நல்லா இருந்தா பண்ணுங்க. தமிழன் டிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா?